ஹே ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அப்பா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு. அப்போ வந்து தன்னோட செல்ல மகளை தானே கூப்பிடுவாரு. ஸோ சாப்பிடுவோமான்னு கூப்பிட்டா நெத்தியில் அடிபட்டு இருக்கும். என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. பக்கத்தில் வந்து ரின் நிற்பா. உடனே என்ன பண்ணுவா, ரினோட ஃபேஸ் பார்ப்பா. ரினுக்கு என்ன சொல்றது தெரியல, அவளை வந்துட்டு தலை குளிஞ்சுப்பாளா. அப்போ இல்லைப்பா நான் தெரியாமல் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அப்படியா தெரியாமல் இடிச்ச மாதிரி தெரியலையேன்ற சொல்லுவாரு. இல்லைப்பா உண்மையில தான் சொல்கிறேன், நான் தெரியாமல் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த பிளேஸ்க்கு ஹீரோ வந்துருவானா. ஸோ ஹீரோ வந்ததுக்கப்புறம் இந்த டாப்பிக்கை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அவங்க அப்பா வந்துட்டு பாப்பா அப்படி இருக்கா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசுவாங்க. நான் நீரா பார்க்க வந்த அங்கிள் நீரா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு நீரா வலிச்சுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவாருன்னா அப்படியே மறைச்சிட்டே உட்காந்துருப்பார். ரின் நீ தான் உண்மையை சொல்லணும், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. ரின் வந்து முடிச்சுட்டே இருப்பா. ஒழுங்கா உண்மையை சொல்றியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரின் வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுவா. ஏன்னா முதலாளி தானே, என்ன பண்ண முடியும், மறைக்க முடியாதுல்ல. ஸோ சொல்லிடுவா. இவர் அப்படியே கோமா என்ன பண்ணுவார், ஹீரோயின் ரூமுக்கு தான் போவார். எதுக்கு உன்னோட தங்கச்சி வந்து ஹர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. பார்த்தாலும் நீ ஏதாச்சும் பண்ணிகிட்டே தான் இருப்பியா, நீடாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருப்பியா உன்னால சும்மாவே இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ சத்தம் போடுவாரா. அதுக்கு ஹீரோயின் சொல்லுவான், ஏன்னா வந்தோடனே உங்ககிட்ட பத்த வச்சிட்டாளா, இவளுக்கு இதை தான் வேலை, இவளும் அம்மாவும் இப்படித்தான், ஆனால் அவளுக்கு எல்லாமே நல்லது தான், எல்லாமே கருமா தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கோமா பேசுவான். இங்கே பாரு, இந்த மனிதா வந்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் கத்துவார். நான் அப்படி தான் பேசுவேன், எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த மாதிரி என் பொண்ணை சொல்லாதன்னு இவர் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ நான் யாரு, அவங்க பொண்ணுனா நான் அவங்க பொண்ணு தானே, எனக்கு அவளை பிடிக்காது, கருமான்னு ஒன்று இருக்கு, அவள் கண்டிப்பாக செத்து போயிடுவா, நீங்களே பாருங்க ஃபியூல நடக்கதா போகுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஆள் கோவம் வந்து ஹீரோயின் வந்து பல்லாடுன்னு அரைஞ்சிட்டு இந்த மாதிரி வார்த்தை அழிந்து பேசுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா. கரெக்டாக அந்த இடத்துக்குன்னு தான் வருவாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு கண்ணெல்லாம் வந்து சமந்து போய் கிடக்கும், அழுதுட்டு இருப்பா ஹீரோயின். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நீடா வலிச்சுட்டு வந்துட்டு ஹீரோயின் என்ன சொல்லுவானா, ப்ரப்போஸே பண்ணிடுவான், எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கை வந்து காட்டுவான். இது உனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இது வந்துட்டு என்னோட பர்த்டே கிஃப்ட்டு, நேற்று என்னால் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வந்து காட்டுவான். இவ பார்த்துட்டு சந்தோஷமா அதை பார்ப்பாளா. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அடி வாங்கிட்டு அழுதுட்டு ஓடி வந்துட்டு இருப்பான். எப்போவுமே அவங்க அம்மா இறந்த பிளேஸில் தான் உட்காந்துருப்பா. ஸோ அந்த பிளேஸை நோக்கி வந்துட்டு இருப்பாளா. இவங்க அந்த இடத்துல தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவானா, ரிங் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுவான். பார்த்தீங்கன்னா அது ஃபிக்ஸே ஆகாது. ஐயோ சாரி, நான் உனக்கு சூட் ஆகலை போல, நான் வேணா வேற வந்துட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை பாக்ஸில் வைக்க போவான். இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருப்பான். இதை பார்க்க ஹீரோயினுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ ஹாப்பியாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. இங்கே நீ என்ன சொல்லுவானா, இல்லை பரவாயில்ல, நான் வந்துட்டு பத்தாட்டி பரவாயில்ல, நான் வச்சுக்கிறேன் பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வாங்கி வச்சுப்பா. இது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ தான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, ஆனால் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீ உங்கள் அம்மா வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணாங்களோ அதை நான் உனக்கு பண்ணியே தீருவேன், எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கா. வேறு காலேஜுக்கு போகிறேன், பேசாமல் நான் நானே பிக்கப் பண்ணி ட்ரா பண்ணுறேன் காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிங்கை போய் நான் அப்பாட்ட கட்டுறேன், அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு போவான். அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணி ட்ரா பண்ணுறேன்னு சொல்கிறானா, அது வந்துட்டு அவங்க அப்பாட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பக்கம் போவான். இங்கே பார்த்தீங்கன்னா ரின் வந்து நிற்பா, ரொம்ப பயத்தோடு நிற்பா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீடா கேட்பா. எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி சார் வந்து கேட்டார், முதலாளி கேட்டார், நான் உண்மையாக சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது அப்போ எல்லாத்தையுமே சொல்லிட்டியா அப்படின்னு நீடா கேட்பா. சொல்லிட்டேனேங்கும்போது ஐயோ சாய்பாமுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா சாய்பாம் பார்க்க போவா. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க அம்மா இருந்த பிளேஸில் உட்காந்துட்டு இப்போ அவங்க அப்பா ஹர்ட் பண்ணியிருப்பார்ல. ஸோ அதை நினச்சி அழுதுட்டு இருப்பா. சுற்றி எல்லாருமே நம்மளை வந்து ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அம்மா நான் ரிவெஞ்ச் எடுக்க தான் போகிறேன், என்னை மன்னிச்சிக்கோங்க, இதெல்லாம் பார்த்துட்டா சும்மா இருக்க முடியாது, ஏற்கனவே என் மனசு செத்து போச்சு, இதுக்கப்புறம் எனக்குன்னு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, சாய்பாம் வந்தால் என்னை திட்டுவாளே அடிப்பாளே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரின்னு கிட்ட கேட்கும்போது ரின் வந்துட்டு பேசாமல் நம்ம போய் நொழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நொழிய வைக்க போவாளா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுவான். எங்கே போகிறேன் நீனு, எங்கிட்ட நொழிஞ்சிக்கிட்டா எல்லாமே போயிடும்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லார ஒன்னால தான் எப்பவுமே அகின் பிரச்சனை ஒன்னால மட்டும் தான் வந்துட்டு இருக்கு, சின்ன பிள்ளை மாதிரி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாமே ஓமில் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திட்டு இருப்பா. இல்லை நான் எதுவும் பண்ணல சாய்பாம், அப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தெரிஞ்சு போச்சு, ரின்னு வந்துட்டு கேட்டிருக்காங்க, நான் எதுவும் பண்ணல சாரிங்கும் போது ரின்னும் அதான் சொல்லுவான். ஆனால் ஹீரோயின் வந்து எதுவுமே கேட்டுக்க மாட்டா, அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பானா, யாரும் சர்வ் பண்ண வரலன்னு சொல்லிட்டு நூனை கூப்பிட்டு அட்லீஸ்ட் வீட்டுக்கு வர போகிற மருமகனுக்கு எதுவுமே சர்வ் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் வேணாம் அங்கிள், ஜஸ்ட் ஒரு டீ இருந்தால் போதும் அப்படிங்குவாங்க. சரி அதுக்கப்புறம் நெப்போ ஆகிட்டீங்க நான் சித்தி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. இல்லை வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால உள்ளார இருக்காங்கும் போது ஓ அப்படியா, டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுவோம். சரி நீடா எங்கே மருமம் இங்கே வந்திருக்காரு, நீடா வந்து சாப்பிட வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இங்கே நீடா இதான் காட்டாங்க. நீடா என்ன பண்ணுவானா ரின் கிட்ட வந்துட்டு அந்த ரிங்கை வந்து காட்டுவா. இந்த மாதிரி ஹீரோ வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராவில் வச்சுட்டு போவா. இங்கே மேட் ஆண்டி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தான் பையன்கிட்ட வந்துட்டு சரி நீடா வந்து அழைச்சிட்டு வா சாப்பிட வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வர சொல்லுவாங்க பேட்டுக்கிட்டேருந்து. அதுக்கப்புறம் இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீடாவோட ரூமுக்கு வந்துட்டு ரிங்கை வந்துட்டு பாப்பா
பார்த்து பரவாயில்ல ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வந்து எடுத்து என் அம்மாவோட ரிங்கை வந்து எடுத்துக்கிட்டல இரு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த ரிங்கை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அதை போட்டு பார்ப்பான். நீடாக்கு அது கரெக்டாக இருக்காது, நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு அழகாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஹீரோயின் பார்க்குற பரவாயில்ல ரிங் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வரல பார்த்துட்டு இருப்பான். இங்கே பேட் வந்து நீடா கூப்பிட்றதுக்கு ரூமுக்கு வருவானாம். யாரோ வரா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த வந்து ரிங்கை வந்து கழட்ட பார்ப்பான். ஆனால் அது கழட்ட முடியாது, அது வந்துட்டு மாட்டிக்கும். ஐயோ யாரோ வரா மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி திருப்பி கழட்ட பார்ப்பா. கரெக்டாக பேட் வந்துட்டு பார்த்துருவான். நீடா ரூமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பானா. இவ டக்குன்னு எஞ்சிருவா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னத்துக்கு இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இல்லை நான் நீடா வந்து கூப்பிட வந்தேன், சாப்பிட கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏன் இந்த பாக்ஸில் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேட் வந்து கேட்பான். உடனே வந்துட்டு இவன் என்ன சொல்ல அப்படியே தயக்கமாக இருப்பா. சரி அதெல்லாம் விடு, இந்த ரிங் வந்து என் கையில் மாட்டிக்கிச்சு, இதை எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே வந்து கையை நீட்டுவா. அவனுக்கு தெரியுது ஐயோ ஏதோ பண்ணியிருக்காங்க போல. அவன் தான் ரொம்ப நல்லவன்ல, பெருசாக அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டான். சரி நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் அப்ளை பண்ணி அந்த ரிங்கை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் இவன் அந்த இடத்த விட்டு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டான். டக்குனு ஹீரோயின் வந்து போயிடுவா. ஏன்னா அவள் எல்லாருமே ஒரு மாதிரி கோவத்தோடு தான் எப்போவுமே இருப்பாள். ஸோ டக்குன்னு போயிடுவான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா அந்த ரிங் எடுத்து அந்த பாக்ஸ்குள்ளேயே வச்சுட்டு அதே பிளேஸில் வச்சுட்டு போயிடுவான். ஆனால் அந்த ரிங்கை பார்க்கும்போது லைட்டாக ஃபீல் பண்ணுவான். இவனுக்கு தெரியுது சரி ஓகே இவன் வந்துட்டு ஹீரோ தான் கொடுத்துருக்கார் போல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க அப்பா எல்லாரும் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. ஹீரோ வந்து சொல்லுவான் இந்த மாதிரி பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி நானே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீடாவையும் அழைச்சிட்டு வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து சொல்லுவான் அந்த மாதிரி நீடா வந்துட்டு காலேஜுக்கு நானே போய் பிக்கப் பண்ணுறேன் அங்கிள், ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருப்பான். சரிப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹீரோ வந்துட்டு ஆமாப்பா நான் போகிறேன் அப்படின்னு அவளை கண்ணு காட்டுவான். அதை பார்த்துட்டு என் பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லுவார். இப்படி பேசிகிட்டு இருக்கலாம் பார்க்கும்போது பேட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேட் போய் ஒரு கார்டனில் உட்காந்துருப்பான். அங்கே ஒரு பூ இருக்கும், அது ரொம்ப அழகாக இருக்குமா, அது பிக்கலான்னு போவான். இல்லை இந்த பூவை பிக்கிற தகுதி என்கிட்ட கிடையாது, இந்த பூ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு மனசில் வந்துட்டு நீட்டாக நினச்சி சொல்லிட்டு இருக்கான். இங்கே ரீன் வந்து மார்க்கெட்டுக்கு போவாங்க, திங்ஸ் வாங்க போவாங்களா. அப்போ வீட்டு வாசல் வரைக்கும் வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்துட்டு ஹீரோட அண்ணன் வந்துட்டு ஊருக்கு வராரு போல். அவர் தான் வந்துட்டு இருந்திருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார், அங்கே ஒரு ரிக்ஷாவில் வந்திருப்பார். ஸோ இறங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ரின்னிக்கிட்ட நரேன் வந்து பேச போவான். இவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஓகே நம்ம ஞாபகம் இருக்கு போல் நம்ம கிட்ட தான் பேச வராருன்னு சொல்லிட்டு இவன் ஹாப்பியாக பார்த்தா இவன் என்ன சொல்லுவானா, நீங்கள் வேணா அந்த ரிக்ஷாவில் ஏறி போங்களேன், என்னோட வீடு வந்துடுச்சு, இதான் என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு போவானா. இதை கேட்டோன்னே இவளுக்கு அப்செட் ஆகிடும். அதுக்கப்புறம் இவர் ரிக்ஷாலையும் ஏறி போயிடுவா. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஹாப்பி ஆகிடுவாங்க. எல்லாரும் வந்துட்டு நிறைய சொல்லிட்டு போயிட்டு ஹாப்பியாக வந்துட்டு பேசுவாங்க. நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் எல்லாரையும் ஹக் பண்ணிப்பான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீடா பார்த்துட்டு இவ்வளோ பெரிய பொண்ணை வளர்ந்துட்டியா, நான் சின்ன பிள்ளைல பார்த்தது அப்படியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு உன் ஐலசஸ்லாம் வந்துட்டு அழகாக மாறிடுச்சு, எப்படி இப்பெல்லாம் வளர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அப்பா அப்புறம் சித்தி எல்லாரையும் பார்த்து பேசிட்டு இன்னொன்று ஆண்டி இருப்பாங்க. ஆண்டி நீங்கள் பார்க்க அப்படியே இருக்கீங்க, நான் எப்படி இப்போது சின்ன வயசில் போகணுன்னா அதேமாதிரி இருக்கீங்க, எப்படி எங்கே இருக்கீங்க, என்ன ரெசிபி இது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவான். இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பேசி முடிச்சுட்டு சரி சாய்ப்பம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. அப்படியே பாருங்கள் அந்த அப்பங்கார மூஞ்சி போகிற போக்க பாருங்களேன், அப்படியே கட்டுப்பாக இருக்குது. அப்படியே போவோம். அதுக்கப்புறம் ஹீரோயினோட ரூமுக்கு தான் போவான். உள்ளே வரலாமான்னு கேட்பான். ஹீரோயின் எப்பவுமே கடுப்படிச்சிட்டு அதெல்லாம் கூட வெளியே போங்க அப்படிங்குவாள். அது யாரும் மேடு நினச்சி சொல்லுவான். பார்த்து நான் கூட நான் திருப்பி சவுத்துக்கே போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிப்பான் நிறையன்ட்டு சொல்லிட்டு. உடனே வந்து ஹாப்பியாக இருக்கும். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, இந்த வீட்டில் எனக்குன்னு சந்தோஷத்தை கொடுக்கவும் ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கவும் யாருமே கிடையாது, ஆன்டி நூன் மட்டும் தான் இருந்தாங்க, எனக்கு அன்பாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி வீடாக தான் நான் வந்துட்டேன்னு, இதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே நான் இருக்கேன், நீ எது நினச்சும் வரி பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பான். ப்ளீஸ் என்னோட ரூமை மட்டும் திருப்பி வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நீ இதுக்கு இந்த ரூமில் இருக்கே, இது நீடாட ரூம் ஆச்சு, ஓ ரூம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. கரெக்டாக அந்த நேரத்துக்கு சித்தி வந்துடுவாங்க. சித்தி வந்ததுக்கப்புறம் எல்லாம் இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் இவங்க ஃபேமிலி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு டக்குன்னு ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணி விட்டு போயிடுவா. ஏன்னா அவளே ரொம்ப ஹர்ட் ஆகி தானே இருக்கா. அப்போ வந்துட்டு அண்ணன் வந்து கேட்பான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா சித்தி கிட்ட. அப்போ சித்தி சொல்லுவாங்க இங்கே நிறையா பிரச்சனை நடந்து போச்சுப்பா, அப்பா தான் இந்த மாதிரி பண்ணார், இந்த மாதிரி சாய்ப்பமுக்கும் அப்பாவுக்கும் நிறைய ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காரு, இல்லைனா ஹீரோயினை வந்துட்டு ஸ்டோர் ரூமில் போட்டுருவேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டினாரு, அதனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் என்ன தான் ஆச்சு, ஏன் அப்பா இப்படி வெறுக்கிறாரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுதான் எனக்கு யாருக்குமே ஒன்றுமே புரியல, எப்போ பார்த்தாலும் ஆர்கியூமெண்ட் மட்டும் தான் வந்துட்டு இருக்கும், பாவம் சாய்பாம் அப்படின்னு சொல்லிட்டு சாய்பாமுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க. இவன் என்ன சொல்கிறான்னா சாரி ஆண்டி ப்ளீஸ் என்னோட 2 தங்கச்சியுமே நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். கண்டிப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னு வந்துட்டு என்னடா இது நம்மளை ஃபேஸே மறந்துட்டாரான்னு சொல்லிட்டு சோகமாக இருக்கா.
அப்போ வந்துட்டு நூன் ஆண்டி வராங்க, மேட் இருக்காங்கன்னு அவங்க வராங்க. ஏன்னாச்சு, ஏன் சோகமாக இருக்கேன், 2 தம்பி வேறு வந்திருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்லாம் பண்ணணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு போவாங்கல்ல. இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ரின் வந்துட்டு உள்ளார போவா. ஏன் என்னாச்சு, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு யாராச்சும் இந்த வீட்டை சோகமாகவே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சலிச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா எப்போதும் யாராச்சும் ஒருத்தங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஃபைனல் செமஸ்டர் வருது போல். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கிராமத்துக்குள்ளலாம் போகணும், உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிராமத்துக்குள்ளே இருக்க பேஷண்ட்லாம் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ராஜெக்ட் மாதிரியே எடுத்து பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பேட் வந்து ஓகே சார் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா போய் தான் அவங்க வேறு ஆப்ஷனே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீடாவோட மேரேஜ் இதெல்லாம் பார்த்து நம்ம கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் நம்ம வந்துட்டு கேம்பெயின் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தது தான் தெரியுது இந்த மாதிரி நிறைய வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டு போல். ஸோ 2 பேரும் நல்லா ஹாப்பியாக பேசிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு பேட் வந்து கேட்குறாரு, என்னப்பா சவுத் சைடில் வந்துட்டு என்ன சிஸ்டர் இல்லைனா பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லும் போது, எங்கே அதெல்லாம் உனக்கு கிடையாது, நான் ஒர்க் பண்ணுறது வேலைக்கு போகிறது அது மட்டும் தான் இருக்குது, அந்த மாதிரிலாம் யாரும் இல்லைப்பா. உனக்கு எப்படி ஹாஸ்பிட்டல்லேருந்து கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் செட் ஆகிடுச்சா, யார் நர்ஸா டாக்டரா இல்லை பேஷண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் ஹாப்பியாக பேசிப்பாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த ஃபேமிலி எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களே. அப்போ அங்கே ஹீரோயின் மட்டும் தான் இருக்க மாட்டான். இவர் சொல்லுவார், இந்த மாதிரி டீ குடிக்கிறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட கேட்பாங்க. அப்போ வேண்டான்னு சொல்லும் போது இங்கே நீடா சொல்லுவா, இந்த மாதிரி மார்க்குக்கு டீனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது இவன் கேட்பான், யார் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு இந்த செய்திலாம் தெரியாதுல்ல, மார்க்னு ஒரு பையன் வர என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு. யார்ப்பா மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ ஃபேமிலியில் தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீடாக்கு வந்துட்டு ஒரு பையன் பார்த்துருக்கோம், இந்த ஃபேமிலி சார்ந்த பையன், ரொம்ப நல்ல பையன், நீடாவை நல்லா பிடிச்சி பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா எனக்கு தெரியவே தெரியல, அதுக்குள்ளே என் தங்கச்சி வளர்ந்துட்டா, என்கேஜ்மெண்ட் ஆகிற அளவுக்கு பெரிய பொண்ணாக போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இதை வந்து நம்ம ஹீரோயின் தூரமாக பார்ப்பா. அதில் இவளை சேர்த்துக்கே மாட்டாங்கல்ல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பேசிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா என்ன பண்ணுவார்னா, இவரை பையனுக்கு பார்த்துட்டு, என்னோட லைஃப் நீ தாண்டா, என்னோட ஹார்ட் வந்துட்டு நீடாமா, இவரோட ப்ரீத் வந்துட்டு ஒய்ஃபா அப்படின்னு 3 பேருமே ஹக் பண்ணிப்பார். இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், தூரமாக இருந்து நம்மளை எதுலேயுமே சேர்த்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். அப்புறம் ரூமுக்கு போயிட்டு என்ன பண்ணுவான்னா, டென்ஷன் ஆகிட்டு அந்த ஃபோட்டோ இருக்குல்ல அதை போட்டு கிராச் பண்ணுவாள். இதுக்கப்புறம் இருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நானும் மாறுவேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறான்னா நீடா பார்க்க போகிறான். நீடா பார்த்துட்டு, எனக்கு வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்குது, நீ தான் அடிக்கடி சொல்வேன் வெளியே போ, நீ போய் வெளியே போயிட்டு ஹாப்பியாக இருடு. ஸோ நான் முடிவு பண்ணியிருக்கேன், பேசாமல் உன் ஆள் மார்க் இருக்கான்னு அவங்ககிட்ட சொல்லி அவன் கம்பெனி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவாளா. நான் உன்னை வெளியே போன்னு சொன்னேன், நீ போய் படிக்கலாம்ல யூனிவர்சிட்டியிலங்கும் போது, இல்லை என்னால் படிக்க முடியாது, ஏன்னா என் கூட படிக்கிற பசங்க வந்துட்டு சின்ன பசங்க, அவங்க எல்லாமே எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, கலாய்ப்பாங்க, ஏன் இதை பார்த்து நீ ரசிக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. இல்லை அப்படிலாம் இல்லை சாய்பம், நீ எப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்லுவா. இல்லை நான் என்ன கேட்குறேனோ அதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லு, நீ போய் நாளைக்கு மார்க் கிட்ட போய் எனக்காக வந்துட்டு வேலை கேட்பியா மாட்டியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சத்தம் போடுவா. இவன் பயந்துப்பா. ஸோ எனக்காக இது கூட நீ பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து லைட்டாக அவளுக்கு எப்படி பேசணும் கூட தெரியல, ரொம்ப ஆஷா தான் நடந்துப்பா. ஏன்னா அவள் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருப்பாள்ல. அது கேட்பா, நீ சொல்வியா மாட்டியாங்கும் போது, இல்லை கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவானா, மார்க்கை பார்க்கறதுக்கு நீட்டாக கிளம்பி போவா. அப்போ பின்னாடி என்ன பண்ணுவானா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போவா. இவள் வரது இவளுக்கு ஷாக்கு தான். சரி வழியே 2 பேர் காரில் கிளம்பி போவாங்க. இதை வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க, என்ன இது என் கண்ணை என்ன நம்ப முடியல, 2 பேரும் ஒன்றா போகிறாங்களா, ஸ்கூலுக்கு போசனாலே வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ராவடி பண்ணுவாங்க, எங்கே வெளியே போகிறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரை பார்த்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க மார்க்கிட்ட போயிட்டு நீடா வந்து பேசுவான், இந்த மாதிரி என் அக்காவுக்கு இங்கே ஒரு ஜாப் இருந்தால் பார்த்து சொல்லுங்களேங்கும் போது இவன் வந்துட்டு, அப்படியா இங்கே பெருசாக அந்த மாதிரி ஜாப் கிடையாதுங்கும் போது, இல்லை ப்ளீஸ் சொல்லுங்கள், என் அக்கா கேட்டா வந்து ஒர்க் பண்ணுமா, வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்குது, ப்ளீஸ் ஏதாச்சும் ஜாப் தான் என்னோட அக்காவுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. ஓகே நீ சொல்கிற, நான் வேணா கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே திடுக்குன்னு கல் கூட தட்ட மாட்டேன், டக்குனு ஹீரோயின் உள்ளார வந்துடுவான். ஏன் எனக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கேட்பா சாய்பம். ஓ சாய்பம் நீங்களும் வந்திருக்கீங்களா, எனக்கு தெரியாது, நான் வந்துட்டு நீடா மட்டும் தான் வந்தான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லை நானும் நேரில் வந்து பேசினால அப்போ தானே கரெக்டாக இருக்கும், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, ஸோ அதுக்காக தான் எனக்கு வந்துட்டு ஒரு ஜாப் வந்து பார்த்து கொடுங்க அப்படின்னு இவ கேட்பா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவான்னா, மேக்ஸிமம் என்னோட கம்பெனியில் வந்துட்டு மெம்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்காங்க, வேக்கன்சி கிடையாது, ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனியில் வந்து நிறைய வேக்கன்சி இருக்குது, அது வந்து கிளாத்து சம்மந்தப்பட்ட கம்பெனி தான், அவங்களுக்கு அங்கே ஜாப் இருக்கும், ஓப்பனிங்ஸ் இருக்கும், நான் வேணால் அங்கே ரெஃபர் பண்ணி விடுறேனே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்துட்டு, இல்லை வேண்டாம், ஏன்னா உங்கள் கம்பெனி தான் நம்மளோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, அது 2 ஹவர்ஸில் வந்துடலாம், எனக்கு உங்கள் கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடாக வந்து சொல்லுவாள். இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன இப்படி பேசுகிறாங்கன்ட்டு. இல்லை என்னோட கம்பெனியில் வேக்கன்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், நீடாவை பார்ப்பான். நீடா வந்துட்டு சாய்பம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பயந்த மாதிரி பாப்பா, கொஞ்சம் இதாக பேசு அப்படின்னு சொல்லுவாள். இல்லை எனக்கு உங்கள் கம்பெனியில் தான்
தான் ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாளா. சரி அதை நான் கன்சிடர் பண்ணுறேன், பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, இப்போ நீங்கள் கிளம்பலாம், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீடாவையும் கிளம்ப சொல்லுவான். இப்போதைக்கு ஹீரோனை வந்து இவன் தள்ளணும், வெளியே தள்ளணும், அதுதான் பிளானு. உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுகிறேன், நீங்களாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்புறம் பார்த்துக்கலாம் நீடா, நான் உன்னை கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போங்கன்னு சொல்லிவிடுவான். இதே வந்து ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்பா. போங்க ஃபஸ்ட் நீடாக போயிடுவாளா, இதோடய முறைச்சிட்டே நிற்பா. வெளியே போங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காது. நெக்ஸ்ட் நரேன் தான் காட்டாங்க. நரேன் வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிடுவார். அந்த ஸ்வீட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்க நூன்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ரொம்பவே நல்லா இருக்கு ஆண்டி, நான் சின்ன வயசில் சாப்பிட்ட மாதிரி அப்படியே இருக்குங்கும் போது என்னோட நீஸ் தப்பாக செஞ்சா, அதான் பாரு என்ன அப்படிங்கும் போது, அப்படியா ரின்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ரின் ரொம்ப நல்லா இருக்காங்களா போது அவள் இங்கே தான் இருக்கா, அவளை பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்கிறான். இவன் தான் ஸ்டார்டிங் பார்த்துருப்பேன், ரின்னே மறந்துட்டான் போல, இவங்க தப்பா இருக்கா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிச்சனுக்கு போவாங்க. ஏ மாதிரி நீ இன்னுமே நரேன் தம்பியை பார்க்கலையா, அந்த தம்பி கூட உன்னை கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு அப்படியா சரி ஓகே, இப்போது எனக்கு சரியில்லை மூடுங்கிற மாதிரி அவள் ஏஞ்சி போயிடுவா. அப்போ வந்துட்டு அவங்க மேடு இன்னொரு மேடு இருப்பாங்கல்ல, அவங்க பேர் நானி, அவங்க கேட்பாங்க என்ன இது சரியில்லை, கொஞ்சம் நாளாகவே வந்துட்டு ரின்னோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவ ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தட்டி விட்டு அனுப்புவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட் வந்துட்டு போட்டில் இருப்பானா. அப்போ வந்துட்டு இங்கே நீடாக வந்துட்டு போட்டு நானும் அதில் வரட்டுமான்னு சொல்லிட்டு அதில் வந்து ஏறிப்பா. ரெண்டு பேரும் சும்மா அந்த அப்படியே அந்த பக்கமாக போயிட்டு இருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான்னா அங்கே இருக்க தாமரை பூலாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு பிரித்து என்ன பண்ணுவான்னா அதை அழகாக பார்த்துட்டு இருப்பா. இப்படி இவ ரசி பார்த்துட்டு இருக்க வந்து பேட்டை ரசி இப்படியே பார்த்துட்டே இருப்பான். அப்படியே ஒரு அழகான மூமெண்ட் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க கரைக்கு வந்துருவாங்க. இவ வந்துட்டு பார்த்துவான்னு சொல்லிட்டு அவளோட ஸ்கர்ட் வந்து மாட்டிக்கும். தடுமாறி என்ன பண்ணுவான்னா பேட் மேலே விழுந்துருவான். பேட்டுக்கு ஆல்ரெடி ஒன் சைட் ஃபீலிங்ஸ் இருக்குது. இப்படி மேலே விழுந்தாலுமே அவனுக்கு வந்து ஹார்ட் பீட்லாம் படப்படலாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இவளும் வந்துட்டு இவளுக்கு அந்த மாதிரி தோணாது. இவ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் தான் பார்த்துட்ருக்கா. உடனே வந்துட்டு ஐயோ சாரி பேட் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வருவாள, என்ன பார்க்க ஒல்லியாக இருக்குது ஆனால் மேலே வந்து இவ்வளோ ஹெவியாக இருக்குங்கும் போது, அப்போ நான் குண்டுன்னு என்ன சொல்ல வரியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம் தோத்தி இவனை அடிச்சிட்ருக்கோம். இதை வந்து தூரமாக வந்து நரேன் வந்து பார்ப்பாரு. இதை பார்க்கும்போது அவருக்கு வந்துட்டு பேட்டு வந்துட்டு ஒன் சைடாக லவ் பண்ணுறதுன்னு தெரியும் போல். அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ரின்னை பார்த்துருவான். பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரின்னு தான் தெரியாது. இப்போ உன்னை நான் என் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தேன், நீங்கள் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, நான் கூட நேற்று உங்களை பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசுகிறான். இங்கே என்ன பண்ணுறீங்க, என்னோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்ட்ரோ பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறானா. அப்போ கரெக்டாக பேட் அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்ன ரின் நான் பார்த்தாச்சா, ரின் கிட்டே பேசியாச்சாங்கும் போது இவனுக்கு அப்படியே ஃபேஸ் மாறுது. இவங்க தானே ரின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாறுது. ஆமாம் நான் அவங்க கூட உங்களுக்கு நீங்கள் ஊரில் இருக்கும்போது நான் உங்களுக்கு லெட்ரு கூட போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் லெட்ரு அமைச்சிருப்பாள். சவுத் சைடு எப்படி இருக்குது, மழைலாம் பெய்தான்னு சொல்லிட்டு அக்கறை விசாரிச்சிருப்பாள். ஐயோ ரின்னா நம்ம தான் ரின்னை மறந்துட்டோமே சொல்லிட்டு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. சாரி ரொம்ப சின்ன வயசில் பார்த்ததா அப்படியே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பேசுனே தெரில. அவன் அந்த இடத்த விட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகிறான். கில்ட்டி ஃபீலிங் மாதிரி வந்துடுது. அப்போ பேட் வந்து பின்னாடியே வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ரெண்டு பேரும் என்ன ஃப்ரெண்டாக இருந்தாலுமே பேட் எப்பவுமே சார்ன்னு சொல்லி தான் வந்துட்டு நரேனை வந்து கூப்பிடுவான். அப்படியே ரெண்டு பேரும் கேஷுவலாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு கேட்பான், நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நரேனே வந்து கேட்பாரு. ஏன் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு பேட் வந்து சொல்லுவான். அப்படியா சரி, என் தங்கச்சிக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துருக்காரு, அந்த பையன் எப்படி மார்க்கை பற்றி தான் விசாரிக்கிறான் ஹீரோ பற்றி. அந்த பையனை ரொம்ப ஜென்டில்மேன் ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கும்போது, அப்படியா அவங்க லவ்வுக்கு நீ தான் சப்போர்ட் பண்ணுற போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எனக்கெல்லாம் சிரிப்பாரா. நீடா வந்துட்டு ஹாப்பியாக இருந்தால் அது போதும், எனக்கு அதே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும், இவன் ஒன் சைடை லவ் பண்ணுறது தான் நம்ம ஆல்ரெடி தெரியும்னு சொல்லணும்ல, ஸோ அதை நினச்சி தான் பேசுகிறான். சரி நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு நடந்து போயிடுவான். அதுக்கப்புறம் தான் பையன்கிட்ட ஒரு பேசுவார், என்னப்பா சவுத் சைட்லலாம் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அங்கே ஏதாச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே ஹீரோ வந்துட்டு சார் ஹீரோயினே வருது. நரேன் வந்துட்டு இல்லைப்பா எனக்கு அந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். கரெக்டாக இருக்கப்பா, ஒர்க்குக்கும் வீட்டுக்கும் வரத்தே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஓ அப்படியா, நான் அப்பாலாம் அப்படி கிடையாதுப்பான்னு சொல்லிட்டு இருப்பான். அங்கிட்ட ஏதோ திங்ஸ் எடுத்துகிட்டு போவாளா, அங்கே வந்து நின்று கேட்டுட்டு இருப்பான் என்ன பேசுகிறாங்க. அப்போல்லாம் வந்துட்டு நிறைய பொண்ணுங்க அப்பா பின்னாடி வந்து அலைஞ்சிட்டு இருப்பாங்க, ஆனால் நான் வந்துட்டு உன் சித்தி உங்கள் அம்மா தான் சூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் பேசிகிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டு அப்பா அவங்கள பார்த்தா எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான். இப்படி கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து இவன் காலை வாங்கிட்டு இருப்பான். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், உனக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன், என்னோடய ஃப்ரெண்டு பொண்ணு தான், அந்த பொண்ணு நல்லா இருப்பா, நீ வேணால் போய் மீட் பண்ணிப்பாரு, டேட் பண்ணிப்பாரு, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருப்பான். இவன் வந்து சிரிப்பான். சரிப்பா பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இது வந்து ரின்னுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அவள் வந்துட்டு ஏதோ ஒன் சைடாக வச்சிருக்கா போல ஆசை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீட் என்ன சொல்லுவானா, என்னோட முக்கியமான ஒரு புக்ஸ் வந்து காணும், அது எப்போவுமே அதான் ரீட் பண்ணிகிட்டு இருப்பேன், அந்த ஸ்டோரி புக்கு காணும்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த ஸ்டோரி புக்கை கையில் வச்சுட்டு இருக்கிறது வந்துட்டு
இவன் தான் வச்சுட்டு இருக்கான், பேட் தான் வச்சு படிச்சுட்டு இருக்கான். எப்படி தானே அவன் வந்துட்டு ஒரு விடை சைட் போகிறானே, இவன் ஆமாம் ஒரு ஃபோட்டோவும் அந்த புக்குமே வந்துட்டு இவன் எடுத்துக்கிட்டான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நரேனுக்கு ஏதோ டேட் அரேஞ்ச் பண்ணியிருப்பார்ல, ஸோ நரேன் அதுக்காக போகிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இவளுக்கு காலேஜ் ஃபஸ்ட் டே போல். ஸோ 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக கிளம்புறாங்க. அப்போ வந்துட்டு அப்பா சொல்லுவார், வாங்க பாடலாம் சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்கிறாங்களா. அப்போ வந்துட்டு நரேன் கேட்குறான், எங்கே சாய்பம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உன்னை சாப்பிட கூப்பிட்டேன்னா வா சாப்பிட வா அப்படிங்கும்போது அவங்க தான் சொல்கிறாங்க, சாய்பமும் சேர்த்து சாப்பிட கூட இந்த ஆள் மாட்டாராம். அவங்க அம்மா வந்துட்டு இப்படி தான்ப்பா தனிக்கும் நடக்குதுன்னு சொல்லிட்டு சித்தி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்துட்டு எப்போதும் என்ன சொன்னால், நான் போய் ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பாங்க. ஸோ காலைல வந்துட்டு பிக்கப் பண்ணுறதுக்கு ஹீரோ வருவான். அப்போ ஹீரோன் வந்து கேட்பா, என்னாச்சு என்னோட வேலை விஷயங்கும் போது, சாரி எங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற அளவுக்கு உனக்கு எதுவுமே ஃபிட் இல்லை, உங்களோட ரெஸ்யூம்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லுவாள். உடனே என்ன சொல்ல வரீங்க, நான் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு பிடிவாதம் பண்ணிப்பா. அதுக்கு ஹீரோ சொல்லுவான், எனக்கு தெரியும் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் நீடா வந்து என்கிட்ட பேச சொன்னீங்கன்ட்டு, நான் நீடாக்காக மட்டும்தான் உங்கள்கிட்ட கன்சர்னாக பேசிகிட்டு இருக்கேன், மற்றபடி உங்கள்கிட்ட பேசணும் எனக்கு அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுவான். எனக்கு ரொம்ப கடுப்பாயிடும். அதுக்கப்புறம் நீடா வந்து காலேஜ் போயிடுவான். காலேஜில் இருக்கும்போது லஞ்ச் டைமில் பார்த்தீங்கன்னா பேட் வருவான். பேட் வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவான், என்ன நீங்கள் என்னோட காலேஜுக்கு வந்திருக்கீங்கும் போது, இல்லை உனக்கு லஞ்ச் கொண்டு வந்தேன், நானே லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸை வந்து நீட்டுவான். பார்த்துட்டு ரொம்ப பார்க்கவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக அதுக்கப்புறம் கிளாஸ் அட்டென்ட் பண்ண போயிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுவான்னா, ஹீரோட கம்பெனி கால் பண்ணா, ஹீரோக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் லேடி இருப்பாங்க, அவங்ககிட்ட கால் பண்ணி, நான் வந்துட்டு நீடா பேசுகிறேன், நான் வந்துட்டு காலேஜ்லேருந்து நான் வீட்டுக்கு போயிட்டேன், எனக்கு ரொம்ப சிக்காக இருக்குது, ஸோ அதனால் கிளம்பி நான் வீட்டுக்கு போகிறேன், என்னை வந்துட்டு மார்க் வந்து பிக் பண்ண வேணாம், நீங்கள் வந்து சொல்லிவிடுங்க, இன்ஃபார்ம் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவா. இந்த லேடி நம்பிடுவாங்க நீடா தான் சொல்லிட்டு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு மார்க்கெட்டை வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாஸ் அவங்க வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க சிக்காக இருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோ என்ன பண்ணுவான்னா உடனே பார்க்குறதுக்கு போவான். சாரி பாஸ் இன்றைக்கி ஒரு கிளைண்ட் இருக்குது, ஒரு மீட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நான் ஈவினிங் போய் அவளை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா மீட்டிங் கிளம்பி போயிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பாய் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போவாங்க. இவன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு வழக்கத்துக்கு மாற எப்பவுமே சிரிக்க மாட்டாள், அழகாக சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாளா. அப்போ வந்து ரீன் வந்து பார்க்குறா, ரீனா இவங்க சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே சிரிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படி சிரிச்சுட்டே கிராஸ் பண்ணி போவான். இங்கே ரீன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு பேசாமல் நம்மளே கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போவான். இங்கே கொஞ்சம் நேரம் சென்று ஹீரோ என்ன பண்ணுவானா, இவ்வளோ சிக்காக இருக்கான்ட்டு இவ பொக்கே வாங்கிட்டு பார்க்க வரலான்னு வருவானா. அப்போ பார்த்தீங்கன்னா பேட்டை அறுக்க பறக்க ஓடி வருவான். ஹீரோ கேட்பான், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த மாதிரி நீட்டாக வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவள் ரயில்வேல வந்து ட்ரெயின் ஏறுன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஷாக் ஆகிடும். ஹீரோயின் வந்துட்டு நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் இது இவளுக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு சிரிச்சிட்டு இருப்பான். இவனுக்குமே ஒன்றுமே புரியாது, இவனை நம்ம பிக்கப் பண்ண வேணும் தானே சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குழப்பத்தோட பார்ப்பான். வீட்டில் தானே இருப்பான்னு நினச்சிட்டு இவன் வந்திருப்பான். அதுக்கப்புறம் பேட் உள்ளார போயிட்டு அவங்க அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணுவான், அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நீடாக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி ட்ரெயின் ஏறன்னு கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்களா. இவருக்கா அப்படியே பதறி போயிட்டாரு, ஏன்னா இந்த மனுஷனுக்கு தான் நீடா தான் ரொம்ப உயிராச்சுல்ல, ஐயோ என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.